போன் பண்ணியா எனக்கு தெரியாது போச்சு மச்ச கத்திக்கு பாத்து இஷ்டு போது தண்ணியா தரானா கொஞ்சம் என்ன பேசுறீங்க இடம் கொடுத்துட்டு போயிருந்தாரு அதனால பேசி நானு போன வண்டி ஜீரோல வந்துச்சு மேடி எறி பேசுறா யாரை காட்டினால் கேட்டி எங்காது போய் ஏத்ர பாட்டுல அடிதாத வந்து அதங்க செல்லே மன்னர் வரவேண்டிய இவ்வளவு நேரம் ஆச்சு மன்னரே காரணமே பேசிட்டே யாரை வராங்க யார் தெரியலையே வந்துட்டுமே வரவுடாய் இல்லடி பாக்கல பாடிக்கே வரசூர் எடி பரடி பாக்கலமூர் வாக்குடை வரசூர் எடி ஆமடி யாரா இருக்கீங்க பாக்கலமா பாக்கலங்க வாடி வாடி ஐயா நெல்லரப்பாய் நீ கௌரரப்பாய் குண்டுங்கல்ல ஆமா குண்டு இது அதனால மா யார் மணியா நாங்க தான் பெண்கை அது தெரிய கண்டது மறக்க போமா யா மறுத்தி வாயில் படுவாங்க மறுத்தி வாயில் படுற சூத்திர விடுங்க நீ கேளுமா யாமா நம்ம பசங்கள தெரிய யாரு எங்க வரீங்க ஏங்க படக்கு வெகு தூரங்க படக்கு வெகு தூரம் ஆமாங்க இமயமலை சாரல் நாங்க வரீங்க இமயமலை சாரல் வரீங்களா இமயம் நான் மலை சாரல் ஊரெல்லாம் எங்க போறாங்க பின்னாடி வருதா செண்டா அந்த பேரல்ல போட்டுறாங்க ஏங்க நீங்க போய் என்ன பண்ணுங்க தெரியுமா ஊருடா நாடனா சென்று மன்னர்களை நாட்டி ஆடி அதுக்கான உயிர் வச்சுட்டாங்க வாழ்ந்து கழுவுறோம் ஏன் கழுவுறீங்க அதனால அடடே உடல காமிச்சு குடல வந்துக்கிறீங்க அதனால உங்க நாட்டு மன்னரை பார்க்கலாம்னு வந்துக்கிறோம் அப்படியா மன்னர் வர வேண்டிய நேரம் தான் நீ வர வேண்டிய யாரு வர வேண்டிய செத்துட்டாங்களா அதோட ஆனந்தமான செய்தி எங்க குச்சிட்டு ஆடுங்களா வாரா பேசி வருவாங்க நீ வேலைதான உனக்கு அப்படினா அதுவே நினைவா உனக்கு அதை மறந்து விடு சரி ஐயா அது என்ன தெரியுமா நீங்களே சொல்றீங்க என்ன பண்றீங்க டேய் எனக்கு அழகாக ஒரு மகன் பிறந்திருக்கிறான் ஆமாங்க அவனுக்கு தாசன் என்ற பெயரிட்டு சிறப்பாக வளர்த்து வருகிறோம் ஓகிதாசன் ஆமாடா ஆமா என்ன செய்தி ஐயா வடக்கே வெகு தூரமா இரண்டு பெண்கள் வந்திருக்காங்க ஐயா நாடு காலைய சென்று நாட்டி நடத்தக்கூடியவளா தங்களை பார்த்து அனுமதி கேட்கணும் நாட்டி நடத்தணும்னு வந்திருக்காங்க ஐயா பெண்களை உள்ளுக்கு போலாம் எந்த நாடு வடக்கே வெகு தூரம் பெயர் என்ன பெயர் என்ன இமயமலை மறைந்து சொல்லுவாங்க இமயம் வந்த காரணம் அப்படியா நாட்டிய பேர்வழிகள் நம்பிக்கை இருக்கிறதா ஏன் அப்படி எல்லாம் சொல்றீங்க நம்ம பேசும்போது தான் வருது நாட்டிய வாழ வேண்டும் என்றால் அது எப்படி தெரியுமா இருக்க வேண்டும் பாடல் பேரின்ப பாடலாக இருக்க வேண்டும் சிற்றின்பம் எனக்கு பிடிக்காது தனித்தனியாக ஆட வேண்டும் சந்தோஷம் மன்னர் சொல்றது கேட்டீங்களா இந்த அவையிலே பாட வேண்டிய பாடலானது பேரின்ப பாடல் தான் பாடணும் சிற்றின்ப பாடலாம் பாடக்கூடாது அது பாடினா மன்னருக்கு பிடிக்காது எங்க நாட்டு மக்களுக்கு பிடிக்காது முக்கியமா உனக்கும் பிடிக்காது அதேதான் ஆகட்டும்ப்பா பேரின்ப பாடல் ஆகட்டும் ஸ்டார்ட் பண்ணுவோம் காவலர் பேரின்ப பாடல் சூப்பர் அதிகமாக
நாட்டு எப்படி இருந்தது? பிரமாண்டுங்க. அதனால் இது போல பேருந்து பாருங்க. இந்த பெண்களுக்கு பொருட்களை வாரி வாரி கொடு. அவ்வளவுதானே? குழந்தை புள்ள தர. என்னம்மா நீங்களா குழந்தை மாதிரிமா தேவையான சன்மானத்தை உள்ள வாங்க புள்ள தரேன். இது தெளிவா சொல்லக்கூடாதா? நீனா பட்டப்பட்டியா பேசுறதா பட்டப்பட்டியா வாங்கலாம். இதை பாருங்க. ஆவாது எதுனா காட்டிக்கமா. சொல்லுமா. இதை பாருங்க. பரிசு நீங்க கொடுக்குறீங்களா? ஆமா. ஏமா நீங்க நான் வாங்க மாட்டேன். கையில கொடுத்தா வாங்க மாட்டீங்க. அப்ப எது கொடுத்தாங்கன்னா பட்டர் கட்டாதே கொடுத்துருவோம். அவர்கிட்ட கேட்டுவாங்க. பட்டருக்கு போங்க. மன்னா 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 பெண்களே பாருங்க மன்னா, எங்களுக்கு ஒன்றும் பொருள் தேவையில்லை, பணமும் தேவையில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் வேறு மன்னா. உங்கள் இருவருக்கு என்ன வேண்டும்? தெகத்திரிய மன்னா, இந்த வார்த்தைய மன்னா, நீங்கள் அமர்ந்திருக்கிற சிம்மாசனம், சிம்மாசனம் மேல் பூச்சட்டு கூட சுழித்து கொண்டிருக்கிறது. அந்த பூச்சட்டு வேண்டும் மன்னா. கேட்க பதத்த மொழி அருளைத்தார். பதத்த மொழி அருளைத்தார். சொல்வி பூச்சக்கரை கொடை தெரியுமா? இது அரசாங்க உடைமை, மக்கள் உடைமை. அதனால் நான் ஒருவன் கொடுக்க அருகையற்றவன். இது தவிர வேறு என்ன வேண்டும் கேளுங்கள். அப்படியா? இந்த நாட்டில் என் நாட்டில், என்னுடைய நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் இருவரும் தேவையில்லை. அலுவலகமாகட்டும், கட்டு விடுத்து ஒரு முத்து கொடுக்க மன்னா. சங்கமதி கழித்து விட்டே என்னுடைய உடல் நாவில் என்னுடைய மனைவி சந்திரமதி ஒருவனுக்கு தான் உரிமை. இதை தவிர வேறு என்ன வேண்டும் கேளுங்கள். ஆணவம், ஆஸ்காரம், யாரை பார்த்து என்ன வார்த்தை உணர்த்தி விட்டது? ஒரே ஒரு பொய்யை நான் உரைக்க வேண்டுமா? தெளிவு தெளிவு பெண்களே. என் கருத்தார் எதுவுமே செய்ய மாட்டேன். நாடு நாடா செத்து நாட்டியை நடத்தி அதை ஒரு பொண்ணு வச்சு உடம்பு வளர்க்குறாங்கன்னு நினைச்சேன். ரெண்டு பேரும் வந்து அந்த வாயாடியை தெரிஞ்சா நீங்க பேசவே கூடாது. ஆமா அதானே நீங்க போங்க. நான் பார்த்து என்ன செய்யணுமோ இப்படி நான் செஞ்சுறேன். இப்போ கொஞ்சம் நாடகம் வச்சுக்கிறாங்க. பேசுன்னு சொன்ன நாடகம் நம்ப அங்க போய் எங்கன்னா தொங்கிடி ஜாதி வந்த நாட்டுக்கு நாட்டுக்கு வந்தவங்க மண்ணில பார்த்து என்ன கேட்டு? ஆமா என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? முதல் முதலாக என்ன கேட்டேன்? அப்படியே இந்த சேர்க்கல சொல்லி இந்த மான்மார் கூட வாங்கிட்டு இருக்கல. இங்க வந்து பூச்சக்கரை கூட கேட்க அவரு ரெண்டாயிரத்தி எடுத்து கொடுப்பாரு. இரண்டாவது என்ன கேட்டீங்க? அதனால படிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ள கேட்டோம். அதனால படிப்பேன். ஒழுக்கமான செடி படிகள் எங்க நாட்டில் எவ்வளவு இருக்கிறாங்க. ஆனா ஒழுக்கம் கெட்டவர்கள் நீங்கள் இருக்க கூடாது. மூன்றாவது என்ன கேட்டீங்க? புனகாசி அஞ்சு கிடக்குறேன். அப்படி இல்லை என்றால் ஒரு பொய்னா சொல்லுங்க கேட்டோம். பொய்ய அப்படின்னா நாட்டு ஆடி பொன் பொருள் வாங்க வரல, பொய்ய வாங்கறதுக்கு இருக்கேன். உங்களை சும்மா விடுங்க தெரியுமா?
தானா எனக்கு போது கையை கேட்குறேன். ஆமா பையனை இழுத்து வச்சுக்கிறாங்க. எனக்கு அது வெளியே தடுவாங்க. பாட்டு வச்சாங்கன்னா யாரால போயிட்டா வா பாட்டு எதில் விட்டா அண்ணா இந்த பாட்டை கேட்டீங்க அண்ணா. தண்ணி ஊத்துனா தானா இறங்கும் போது லகுவா இறங்கும், அதுல விட்டீங்கன்னா அதே கேட்டா ஆ, நான் பாட்டு எதில் விட்டுருந்தானே கேட்டேன். அப்படி கேட்டீங்க. ஆ. ஆறுன்னு சோறே போச்சு. ஆமா சூடு வச்சா சாப்பிட மாட்டாரு. ஆறு சோறு இல்லப்பா அதுக்கு ஆறு போச்சு போச்சு. பாட்டு வருமே தண்ணியா தரானா என்ன பேசுறீங்க? போயிருந்தாரு அதனால பேசி ஏடா தண்ணி குடுக்கலாம் உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவா? யாரா எழுதுவா? வெள்ளம் துண்டு தோட்ட வெள்ளம் சூப்பர் தோட்ட இப்ப பேசி பாய்ச்சறாங்க தண்ணி குடிப்பாங்க. சாமியா அண்ணா நீ எதை விட்ட? அதாவது வெள்ளம் கொண்டு ஒருத்த விரல சூப்பர் ஒருத்த அது சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி 4 பேர் இருந்தா நான் எங்கேயோ போயிடுவேன். ஒரு நாளா நீங்க எல்லாம் எங்க தான் இருக்க? ஆர்மியில தானே வந்துருக்கு. நான் மட்டும் நான் பக்கத்துல கல்முரு இருந்தா வராங்க. நானும் ஆர்மி இருந்தா வரேன். ஏமா பாட்டு எதில் விட்டமா? அதுவா அண்ணா பூர்ண பூர்ணு கோயிலுக்கு விக்கிறாங்க பூர்ணு அந்த பொருளப்பா ஆடி போ ஆடி பூரானே போல பத்தி நீ குடிக்க தெரியாதே புளி விட்டவளே போத்தி போன வண்டி ஜீரோ வந்துச்சு. பாத்தானே வேலைக்கு ஆகாதே. நம்ம அவளை கண்ணு முடிக்கிட்டு கட்டல முட்டி போட்டு காட்டினாங்க. அடிக்காதீங்க முன்னாடி எஸ்டா பிடிக்கலாம் ஓவரா பண்றா வலிக்குங்க. எஸ்டா பின்ன வலிக்கிட்ட மாட்டாங்க துட்டு சும்மா வருமா? காலையில நோட் நோட்டா தருவாங்க வாங்கி அது மேல வெயிடி